ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் ஒரு ராசியாக. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, இந்த வாரத்தில் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிரன் தனுசுவிலும், செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த 18ஆம் தேதி முடியும் பொழுது, அதாவது 19ஆம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அதாவது நம்ம சௌரமானம் அப்படின்ற வழக்கத்தை கொண்டிருக்கோம். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அந்த ராசியை மாதமாக கொண்டு நம்ம அந்த மாதத்தை எடுத்துக்கிறோம். இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அன்றைக்கே புத பகவானும் கும்பத்துக்கு வந்துடுறார். சுக்கிர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த 3 பெயர்ச்சிகள் இந்த 2வது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் 13ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. பெரிய விசேஷம். மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாசி மாத பலன்களில் போடுறேன். அதற்கு பிறகு பார்த்தேன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்தேனால் சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். எல்லா விதமான எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கக்கூடியது சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு உண்டு. 16ஆம் தேதி பார்த்தேனால் சப்தமி, ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணப்படும். இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரிய பகவான் இதை சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள். ரத சப்தமி, அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி, அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் சப்தமி திதி வர்றது. இது ரத சப்தமின்னு பேர். ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு 7 தலையில் வச்சுட்டு அட்சதை மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமே ஆனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும், சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியம், செல்வம், இதில் தனம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடக ராசி, சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம். புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது என்றால் அருகில் இருக்கக்கூடிய
சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சலையான உங்களுடைய ராசி, நட்சத்திரம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய லக்னத்தையும் பார்த்துட்டு, தசா, அந்தரம், சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, சந்தி இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா அதாவது லக்ன சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி, ராசியினுடைய அதாவது பாத சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து, அதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தசை என்னன்றதையும் பார்த்து, இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எளிய வகையில் சொல்ல முடியும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த வாரமான 12/2/2024 18/2/2024 வரையில் உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்களை பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சூரிய பகவானும் புத பகவானும் 13ஆம் தேதி அன்றைக்கே வரா. அதாவது இந்த வாரம் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறகுறதுனால சூரியன், புதன் மற்றும் சனி 3 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் கிரகம், சுக்கிர பகவானும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து புதிய வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு, மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தைக்கு சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 12ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மட்டும் கவனம் தேவையாக இருக்கணும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 14ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 14ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி இரவு ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது. கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக வீட்டின் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்காக புதுசாக அட்வான்ஸ் கொடுப்பீங்க. நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்கள் தாயின் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரும். அதை தவிர வந்து தாயின் மூலியமாக நல்ல ஒரு வீடு, மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 16ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி ராத்திரி இல்லை 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அதாவது சுக்கிர பகவான் இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு புதிய என்ன சொல்கிறது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஏற்றமான வாரம். அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த மினரல்ஸு மைனிங் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த அதாவது
கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.